வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, காலைல வெறப்பாடு போட்டாச்சுங்க. வெறப்பாடு போட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணியாக பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தேங்கிச்சு. இப்போது வந்து என்னென்னா, இந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து விடணும். அப்போ தான் வந்து போட்ட வெரை வந்து முளைக்குங்க. அதுக்கு தான் அப்பா வந்து என்ன சொன்னார்னா, வெட்டி விட சொன்னார். வரப்பை வெட்டி விட சொன்னார். எல்லாம் வெட்டி விட்டேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் வெட்டின்னு இருக்கார். எங்கள் ஊர் ஆள் தான் வரும். எல்லாம் வெட்டி விட்டேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே போகுது. இந்த மாதிரி வெட்டி விடணுங்க. முழுசாலாம் வெட்டி விடக்கூடாது, ஒரு சைடாக வெட்டி விடணும். ஏன்னா பக்கத்தில் இருக்க கழனிக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணுங்க. ஆனால் எல்லா கழனிலையும் பார்த்தோன்னா இதை மாதிரி வெட்டி விடணும். வரப்பு வழுக்குதுங்க, நடந்து போனால் கொஞ்சமாக வழுக்குது. பழகிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் வழுக்கி விழுந்தேன், இப்போ எனக்கு பழகிடுச்சு. தண்ணி சவுண்ட் நல்லாயிருக்கு, சில்லுன்னு காற்றா இருக்குது. இன்னும் தண்ணி வடியணும். காலைல வந்து பார்த்தா தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு வடிஞ்சிருக்குன்னு. இப்போயே பொழுது போயிடுச்சு. அந்த தண்ணி பார்த்தீங்களா? இந்த எது காட்டுறேன்னா, இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா காலைல அப்பா வந்து சாப்பிட்டு இதிலே வந்து கை கழுவி இந்த தண்ணியை குடித்தாருங்க. இது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்களாம் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. தண்ணி ரொம்ப ஓவராக தான் இருக்குது. இதெல்லாம் வடிஞ்சால் தான் வந்து பயிர் முளைக்குங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் பயிர் முளைக்கும். மழை பெய்யாமல் இருக்கணும். மழை தான் சொல்ல முடியல, பயமாக இருக்குது. இந்த இடத்துல தாங்க காலைல சாமி கும்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் கன்னியம்மா, விநாயகர், முருகர் எல்லோரும் கும்பிட்டு வேறுபாடு போட்டேங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.